நாள் ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது. நீ இந்த தடவை யார் ஜெயிப்பான்னு எக்ஸ்பெக்ட் பண்ற? பஞ்சாப் கிங்ஸ். சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். ஆர்சிபி தான் சொல்லுங்க. சிஎஸ்கே 6. மும்பை இந்தியன்ஸ். இந்த சிஎஸ்கே தானா? மும்பை. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து போன விட்டே ஒரு செம பேலன்ஸ்டான டீம் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த வருஷம் ஐ திங்க் அதே ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்றது என்னோட கெஸ். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் தான். இது வரைக்கும் அவன் பஞ்சாப் ஜெயிச்சதே கிடையாது. இன்னும் வந்துட்டு இந்த சிஎஸ்கே ஒரு 9 வருஷம் ஜெயிச்சு ஆர்சிபிலாம் ஜெயிச்சு திரும்ப ஃபர்ஸ்டா வர்றாங்க. ஆமாம். ஆனால் இப்படி ஏன் பஞ்சாப்னா வந்து ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் பண்ணுறாரு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து இது கொல்கட்டாவுக்கு வந்து கப் அடிச்சு கொடுத்துட்டு அடுத்து பஞ்சாப் மறுபடியும் ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு வந்தார். பஞ்சாப் கடைசியாக 2014 ஃபைனல் வந்தாங்க. கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் கழிச்சு ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி அண்ட் தென் வந்து அவங்க இந்தியன் கோர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கு அவங்க டீம். ப்ளஸ் இந்தியன் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால பஞ்சாப் தான். பஞ்சாப் வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவா பஞ்சாப் விட்டா வேற எந்த டீம் நீங்க உங்களுக்கு ஃபேவரட் டீமும் பஞ்சாப் தானா? என்னோட ஃபேவரட் டீம் சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தான். சிஎஸ்கே மடியும். ஆமாம், சிஎஸ்கேல எனக்கு தெரிஞ்சு என்ன ப்ராப்ளமா இருக்குன்னா வந்து பேட்டிங் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா சஞ்சு சாம்சன் ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் தென் வந்து ஓப்பனர்ஸ் ஆயுஷ் மாத்ரே, அண்ட் தென் வந்து வேற ருத்ராஜ் கெய்க்வாட், டெவால் பிரேவஸ் எல்லாருமே லைக் சிவம் டூபே ஆமா லைக் பேட்ஸ்மேன் பேட்டிங் சைட்ல செம ஃபார்ம்ல இருக்கும். லைக் ஒரு மாதிரி கடப்பார பேட்டிங் லைனப் மும்பைக்கு 2020 சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு கடப்பார பேட்டிங் லைனப் இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனைனா பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்குமோ அப்படின்ற மாதிரி. பிளஸ் என்னன்னா இப்ப அந்த தோனி வந்துட்டு இவங்க இன்ன வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆகாமையே வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு பிசினஸா பாக்குறீங்களா உண்மையாமே வந்துட்டு அவருக்கு விளையாடணும்னு சொல்லிடுறாரு? எனக்கு தெரிஞ்சு தோனி வந்து விளையாடணும் தான் விளையாடுறாரு. ஏன்னா வந்து லைக் என்னதான் இருந்தாலும் அவருக்கு தோனி ஆஸ் அ பர்சன் அவருக்கு வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அது அவரோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பேஷனட் திங். அண்ட் தென் அவர் வந்து ஐபிஎல் மாதிரி காம்படிட்டிவ் லெவலில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது 2014 சீசன்லாம் நல்லாவே பண்ணார். 2025 கொஞ்சம் அவர் ஃபார்மில் ஸ்லம்ப் இருந்துச்சு. பட் ஸ்டில் அவர் வந்து பண்ணுறது அகேன்ஸ்ட் வந்து அவரோட பேஷனை தான் குறிக்குது. அண்ட் தென் தோனி மாதிரி ஒரு லீடர் இருக்கிறது எப்போவுமே அசெட் தான். லைக் வந்து இப்போ வந்து ஒரு இன்ஃபார்ம் பிளேயரா இல்லை தோனி மாதிரி ஒரு கேப்டன்சி மைண்ட் இருக்க அசெட். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டீம் தோனி மாதிரி கேப்டன்சி இருக்க அசெட்டுக்கு தான் போவாங்க. அண்ட் தென் வந்து சிஎஸ்கேல நெக்ஸ்ட் கேப்பபிள் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு லைக் இதுவாகிறதுக்கு ருத்ராஜ் வந்து இன்னும் ஷேப் ஆகிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ தோனி இருக்கிறதுனால இட்ஸ் ஃபைன். ஸோ தோனி ஆடுறது சஞ்சு சாம்சன் இருக்காரு. இப்போ டோனி கீப்பிங் பண்ணுவாரா இல்லை சஞ்சு கீப்பிங் பண்ணுவாரா? ஐ திங்க் தோனி கீப்பிங் பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஐ திங்க் சஞ்சு கீப்பிங் பண்ணுறதை விட பவுண்டரி லைன்ல என்னன்னா செம்மையா இருக்கும் தோணுது. ஏன்னா சஞ்சு சாம்சனுக்கு சேப்பாக்குள்ள செம்ம ஃபேன் பேஸ் இருக்கு. பவுண்டரி லைன்ல என்னன்னா ஃபேன்ஸ்லாம் திருச்சிருவாங்க, செம்மையா சேர் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் பர்ஃபெக்டா இருக்கும். தோனி கீப்பிங்கை பார்க்க ஆசைப்படுவாங்க. தென் சஞ்சு பவுண்டரி லைன்ல இருக்கும்போது சேர் பண்ண ஆசைப்படுவாங்க. ஸோ பர்ஃபெக்டா இருக்கு. சரி, இந்த டாபிக் நெக்ஸ்ட் என்ன ஒரே டாபிக்னா, இப்போ ஃபியூச்சர்ல இப்போ உங்களுக்கு கல்யாணம் வைக்க வருது. ஒரு பொண்ணு வந்துட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா எதனால உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேள்வி கேட்கிறேன். உங்களோட ரெட் ஃபிளாக் கிரீன் ஃபிளாக்? என்னோட ரெட் ஃபிளாக் கிரீன் ஃபிளாகா? ஆமா, கிரீன் ஃபிளாக் என்ன சார்? எப்பயும் போலதானே நாங்க சென்னை டீம் சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். ஆனா அது ஜெயிச்சே 2-3 வருஷம் பக்கம் ஆகி போச்சு. இவங்க எப்படி டீம் இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கான்னு நினைக்கிறீங்களா? ஆமாண்ணே, இப்போ எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. முன்னாடி ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க எல்லாமே. அதுக்குள்ள என்ன நடவடிக்கை எப்படி போகுது பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அந்த 11 பேர் ஒன்னா தானே ஆடி ஜெயிக்க முடியும். அது மாதிரி ஒரு இடப்ப எல்லா பேருக்கு இப்போ நான் ஒரு மாதிரியா இருப்பேன், நீங்க ஒரு மாதிரியா இருப்பீங்க. எல்லாம் ஒரு வருஷம் டீம்ல ஆள் சேரப்ப மாறி மாறி தான் வரும். அந்த வருஷம் கப் அடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை, ஜெயிப்பேன். ஏன்னா இப்ப டோனி இவங்க ஆட விட்டே இருக்காங்க. இப்ப டோனி என்ன இவங்க வெறும் பிசினஸ்க்காக ஆட விடுறான்னு நினைக்கிறேன், அவரே விருப்பப்பட்டு ஆடுறான்னு நினைக்கிறீங்களா? அவர் விருப்பப்பட்டு ஆடுறதுனால தானே இப்போ வரைக்கும் ரிட்டைர்மெண்ட் வாங்காம இருக்காரு. அவர் விருப்பப்பட்டு ஆடாம இருந்திருந்தாருன்னா எப்போ ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு போயிருப்பாருன்னு. இல்ல இப்ப இவங்க அதையே ஒரு பிசினஸ் ஆகி மக்களை வர வைக்கிறதுக்காக கூட்ட வர வைக்கிறதுக்காக பண்றாங்க. இல்லைண்ணா, அப்படின்னு வந்து நீங்க சொல்லிதான் நான் கேள்வி போறேன். நாங்களாம் மக்கள்னு சொல்லலை, அவரும் சொல்லலை, அந்த மேனேஜ்மெண்ட்டும் சொல்லலை. ஆர்சிபி எல்லாம் வேற அவங்க லாஸ்ட் டைம் ஜெயிச்சுட்டு பயங்கர ரவுஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சு ஜெயிச்சுட்டாங்க அவங்க. ஒரு தடவை ஜெயிச்சதுக்கே அந்த டீம் அப்படி கொண்டாடுறாங்க. ஏன்னா நாங்க எத்தனை தடவை ஜெயிச்சிருக்கோம், நாங்க எப்படி கொண்டாடினோம் சொல்லுங்க? நாங்களாம் முரட்டுத்தனமா ஜெயிச்சிருக்கோம். மும்பை இந்தியன்ஸ் உங்களுக்கு ஈக்குவலா ஜெயிச்சிருக்காங்களே? ஈக்குவலா தானே ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க நம்ம தம்பிங்க தான். ஆனா இவங்க வந்து நம்ம என்னைக்குமே அவங்க வந்து பங்காளிங்க தான். அவங்க வந்து கூட தம்பி மாதிரி ஒரு பங்காளிங்க தான். என்னைக்குமே கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். ஆனா ஆர்சிபில உங்க பக்கத்துல சேர்த்துக்க மாட்டீங்க? ஆர்சிபி பக்கத்துல இல்லைண்ணே, அவ்வளவு தூரத்துல கூட சேர்த்துக்க மாட்டோம். ஆனா அவங்க இந்த தடவை மறுபடியும் நம்ம கோலி அப்படி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்களே, இந்த தடவை நாங்க தான் ஜெயிப்போம். அப்படி எங்க டீம் நாங்க சிஎஸ்கே எங்களுக்கு ஜெயிச்சா
நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு நாங்க சொல்றோம். மும்பை இந்தியன்ஸ் கேட்டா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அவங்க சொல்லுவாங்க. கோலி டீம் பக்கம் ஆர்சிபி ஜெயிச்சா அவங்க பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க டீமுக்கு அவங்க சப்போர்ட் தானே பண்ணுவோம். நம்ம ஒரு டீமை வந்து நம்ம குறை சொல்றதுக்கு இல்ல. 11 பேர் இருக்காங்க. ஆர்சிபி இருக்கு, மும்பை இந்தியன்ஸ் இருக்கு, கேகேஆர் இருக்கு, இப்ப நிறைய டீம் இருக்குல்ல. இந்த வருஷம் பார்ப்போம் யாரு ஜெயிக்கிறாங்கன்றத. முக்கியமா நாங்க ஜெயிப்போம், சிஎஸ்கே ஜெயிப்போம். சரி, ஓகே. அபியூஸே ஆர்சிபி தான் சொல்லுவேன். ஆர்சிபி 18 வருஷம் கழிச்சு போன டைம் ஜெயிச்சாங்க. ஆமா, இந்த டைம் ஜெயிப்பாங்களா? ஜெயிப்பாங்க. என்ன நம்பிக்கையில சார்? ஸ்குவாட் பாருங்க, ஸ்குவாட்ல எல்லாம் கன் மாதிரி இருக்கு. அப்புறம் யார் அந்த கன்ஸ் வந்து நான் வந்து இவரு இல்ல, ஹேசல்வுட் வந்து ஒரு ஓப்பனிங் மேட்ச் ஆட மாட்டாரு, அது தெரியும். ஓப்பனிங் மேட்ச் தே வில் கோ ஃபார் ஜேக்கப் டஃபீல்னா நுவான் துஷாராக்கு போவாங்க. ஜெயிச்சிருவாங்க சார். ஏன்னா அவங்களோட பயங்கர அபிஷேக் சர்மா அவங்க யாருமே இப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட மாட்டாங்களா, ஏன்னா எல்லாருமே இன்ஜுரியில இருக்காங்க. பேட் கமின்ஸ் எல்லாம் நமக்கு. அதனால பேட் கமின்ஸ் வந்தா அவங்க கொஞ்சம் இது, நாங்க தான் ஜெயிப்போம் எப்படியும். அதனால ஆர்சிபி. ஆமா, ஏன்னா ஒரு 18 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டைம் தான் ஜெயிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்ப தொடர்ந்து வந்துட்டு ஜெயிக்கிறங்கிற அந்த மைண்ட் செட் இருக்கு. 16க்கான ரிவெஞ்ச் இப்ப எடுத்திருக்கோம் நாங்க. வருஷம் 2016க்கான ரிவெஞ்சே நாங்க இப்பதான் எடுத்தோம். ஆமா, அதனால இந்த எந்த இதுக்கான ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க? இந்த வாட்டி நல்லா ஆனாதான் உள்ளே போவோம். கொஞ்சம் டஃப் இருக்கு, பாப்போம். ஆர்சிபி எல்லாம் வேற எந்த டீம் நீ இவங்களும் ரொம்ப டஃப்பா இருக்காங்க அப்படின்னு அவங்க லைனப்ஸும்? நான் வந்து டெல்லி சொல்றேன். டெல்லியா? ஏன், யார் கேப்டனா? டெல்லிக்கு வந்து இவன் கேஎல் ராகுல் ப்ரோ. கேஎல் ராகுலா? ஐபிஎல் பெருசா பாக்குறது இல்ல, அப்படின்னு கண்டென்ட் மட்டும் எடுக்க. ஆமா, டெல்லி தான் ப்ரோ. டெல்லிக்கு தான், டெல்லிக்கு வரும். ஆமா, சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் பயங்கரமான நடிகர். சிஎஸ்கே வந்து பங்காளிஸ் அவங்க பாவம், அவங்க ஆல்ரெடி 5 அடிச்சுட்டாங்க. நம்மளாம் 5 அடிச்சுட்டு தான் பேசணும். ஆமா, அதனால உன் கைகள் கட்டப்பட்டிருக்கு, எதுவும் பேச முடியல. அதனால மும்பை எப்படி பாக்குறேன்? மும்பை டஃப் கொடுப்பாங்க ப்ரோ. ஹர்திக், ரோஹித் அவங்கலாம் அவங்க ஆண்ட பரம்பரை, இப்பதான் வரோம். பாப்போம், ஆனா அவங்க அடி வருவாங்க, வந்துருவாங்க. காம்படிஷன் வந்துருவாங்க. எப்படினாலும் க்ளோஸா போவோம் மேட்ச் எல்லாம் அவங்களுக்கு. இந்த தடவை என்ன ஹையஸ்ட் ரன் 300 தொட்டுருவாங்களா? போன தடவை ரொம்ப நெருங்கி வந்துட்டாங்க. 300 எஸ்ஆர்ஹெச் தான், அது வர வாய்ப்பு இருக்கு. பட் லோ ஸ்கோரிங் கேம்ஸ் தான் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்க. ஹை ஸ்கோரிங் கேம்னா ஒன் சைடா போயிடும் மேட்ச் ஈஸியா. அது ஆமா, அது வந்து தெரிஞ்சிடும் எந்த டைம் தான் ஜெயிச்சிரும்னு தெரிஞ்சிடும். போரிங்கா மாற வாய்ப்பு இருக்கு. ஒன் சைடா போனா நல்லா இருக்காது, கொஞ்சம் த்ரில்லிங்கா போகும். எப்படி நாங்க எல்எஸ்சி அடிச்சோம் 128 அடிச்சு அப்படியே மடக்குனது. சரி, நீங்க அதுக்கு 49 என்கிட்ட வரக்கூடாது. ஆமா, அதுவும் உங்ககிட்ட தான் இருக்கு. ஆனா ஹையஸ்ட் ரன் சேஸ்லயும் நீங்க ரொம்ப 200 ஏதோ பக்கம் சேஸ் பண்ணிட்டு போனீங்க. 258 சம்திங் 258 இல்ல 230 கிட்ட சேஸ் பண்ணோம். ஆமா, அந்த மாதிரி சேஸ் பண்ணி போனீங்க. ஆனா நெருங்க முடியல, அவங்க 277 பக்கம் அடிச்சிட்டாங்க. ஆமா, அதனால இந்த தடவை ஆர்சிபி தான் மடியும். ஆர்சிபி தான் கண்டிப்பா. சிஎஸ்கே 6th கப் சிஎஸ்கே. என்ன கான்ஃபிடென்ட்ல சொல்றேன்? ருத்ராஜ் சாம்சன் எவ்வளவு பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு. சஞ்சு சாம்சன் நாம புதுசா வந்திருக்காரு, அவர் ஃபார்ம்ல செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அப்புறம் ஆனா பவுலிங் சரியில்லைங்கறாங்களே உங்க சிஎஸ்கே. எந்த டீம் பவுலிங்கும் சரியில்லை ப்ரோ. எந்த ஃபீல்? ஏன் பும்ராலாம் வந்து மும்பை ஸ்ட்ராங்கான பவுலிங், ஆனா பேட் கமின்ஸ் ஸ்ட்ராங் இருக்கு. 6th கப் லோடிங் தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். பவுலர்ஸ் வேற யார் எடுத்திருக்கீங்க புதுசா? ஏதாவது ஸ்ட்ராங்கான போனரும் பவுலிங் தான் ப்ராப்ளம் வந்துச்சு இந்த வாட்டி. பவுலிங் யாரு? இவர் இருக்காரு, நூர் அகமத் நல்லா போடுறாரு. அவர் ஆப்கானிஸ்தான்லயே பெருசா விளையாடுறதுக்கான இது கொடுக்கலையே. இந்த சிஎஸ்கே நல்லா ப்ரோ போன வருஷம் பண்ணிருக்காரு, பார்க்கலாம். இந்த 6வது கப். ஏன்னா போன டைம் ஆர்சிபில ஜெயிச்சுட்டு ஸ்ட்ராங்கா வராங்க, அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ண ரெடியா? ஆர்சிபி எல்லாம் அடிச்சிடலாம். ஆர்சிபி ஈஸியா அடிச்சிடலாங்கிறியா? ஈஸியா அடிச்சிருவாங்க. மும்பை அவங்கள ஈஸியா, கொஞ்சம் டஃப் டீம் தான், பார்க்கலாம். சென்னை சொல்ல இப்ப டோனி வந்துட்டு அவங்க வந்துட்டு டீம்ல வச்சிருக்கிறது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பிசினஸ் பர்பஸ்க்கா நினைக்கிறேன், இல்ல அவர் உண்மையா விளையாடணும்னு நினைச்சு விளையாடுறாரா? டோனி அதான் ப்ரோ, இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு சும்மா மென்டர் மாதிரி தான் வச்சிருக்காரு. ஸோ அதுதான் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நிறைய பேர் புதுசா இப்போ சஞ்சு சாம்சன் வந்துட்டாரு, இப்போ யார் கீப்பிங் பாப்பா? தெரியல ப்ரோ, சஞ்சு சாம்சன் தான் பாப்பாருன்னு நினைக்கிறேன். டோனி இம்பாக்ட் பிளேயர் ஆடுவேன். கீப்பிங் ஆனா டோனி தான் பாப்பான்னு சொல்றாங்க, அது எப்படி பாக்குறீங்க? டோனி பார்த்தா நல்லா இருக்குமா, சஞ்சு சாம்சன் பார்த்தா நல்லா இருக்குமா? யார் பார்த்தாலும் நல்லா இருக்கும். ஏன்னா டோனி இம்பாக்ட் பிளேயரா வருவார்னு நினைக்கிறேன், ஏன்னா வயசு வேற ஆயிடுச்சு.
ஸோ தெரில, ஆனால் இம்பாக்ட் பிளேயர் தான் வருவார். அவர் என்ன இந்த வருஷம் ஒருத்தர் ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறியா இல்லை இன்னும் கண்டிப்பா கண்டினியூ பண்ண நினைக்கிறியா? கண்டினியூ பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஃபிட்டாக இருந்தால் கண்டினியூ பண்ணலாம். இப்போ வரைக்கும் ஃபிட்டா தான் இருக்காரு. ஆனா ஃபிட்டாக தான் இருக்காரு. சரி, சிஎஸ்கே எல்லாம் வேற எந்த டீம்லாம் ரொம்ப கொஞ்சம் டஃப்பா இருக்கான்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே எம்ஐ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் டஃப்பா தான் இருக்காங்க. ஆர்ஆர் கூட டஃப்பாக தான் இருக்காங்க. ரெண்டு டீம் டஃப்பாக இருக்காங்க. ஆர்சிபியும் டஃப்பாக தான் இருக்காங்க. பார்க்கலாம். 4 டீம் தான் குவாலிஃபை ஆகணும்னு நினைக்கிறேன். 4 முனை போட்டி அதுவும் எலெக்ஷன் மாதிரி. Mumbai Indians மும்பை இந்தியன்ஸ் because you know Bumrah is a very like danger bowler and Surya Kumar Yadav, Hardik Pandya is the like சூரியகுமார் ஃபார்ம் அவுட் form out but no problem if he will come in form na every people is silent because the very dangerous player like now currently time he is the 360-degree players யா in India. Okay na and Rohit Sharma is also very dangerous player in the world. World also accept, but do you accept Hardik Pandya captaincy over Rohit Sharma? Bro, he is the management na so what you can But do. Rohit only got for Mumbai Indians 5 cups, not even that Sachin or anyone Like, got. he's But not very- Rohit only 5 cups for the Mumbai Yeah, Indians but team. he's But not how like- can the management throw away like that Rohit? He also now in full form. See his physical transformation. Yeah. I am also shocked to see. But what you can do, yeah, he is the like management decision na. There is some loyal, no? Yeah, he is very loyal player. Ah. So, but Mahila Javardhana is also saying na if Rohit Sharma is not doing leadership na, that one like big problem. Hardik Pandya is the good player. He is not. He have experience. Last time, his first time been to Gujarat Titans. Yeah. He's- First time captain. So he have experience and he is He playing. also Mumbai Indians player. He's play under Rohit Sharma. Yeah. So he have lot of experience and every time his Rohit Sharma's leadership na, he's guide everyone. So no problem. No problem. Okay. Other than Mumbai Indians, do you feel any other team to this is tough? This team is tough. Their players are very tough. Like that, any other KKR team? also. KKR. KKR is a very dangerous team. And maybe in top 4 team now, I will tell you, KKR, Mumbai, CSK, and Hyderabad. RCB. You don't mention RCB. They RCB. last time winners. Yeah, For last time. long ago they win. Yeah, last time, but this all also very dangerous team. Now you know CSK is also too much The chances CSK and Mumbai Indians very rivalry team. because you know Shivam Dubey and They are under form. Ayush Matre, Samson. Sanju Samson, Ayush Matre. You know Ayush Matre is a under 90 winner captain. Yeah. So he's also very dangerous player, huh? And KKR, you know, These 4 teams only were tough. maybe. You are I- judge. You are Yeah, judgment. I expect to this team. RCB is also very good team, but let's see. Huh? இந்த சிஎஸ்கே தானா. எதனால? போன வருஷம் ரொம்ப அடி வாங்கிட்டாங்க. ஆமா. இந்த வருஷம் கண்டிப்பா பேக்கப் கொடுப்பாரு. ஏன்னா லாஸ்ட் வருஷம் வேற தலைக்கு ஆ. கண்டிப்பா வருவாரு. அப்படியே இந்த வருஷத்தோட ரிட்டையர் ஆவார் நினைக்கிறியா? ஆமா, அவர் சொன்னிருக்காரா என்ன? சொல்லனால எனக்கு தெரிஞ்சு ஆயிடுவான்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதோ ஒரு கேள்வியே கேட்கறேன். இப்போ இந்த தோனி வந்துட்டு சிஎஸ்கேல ஆட வைக்கிறாங்கல்ல, அது எது வெறும் பிசினஸ் இந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பாப்பாங்க ஆட வைக்கிறாங்களா இல்ல உண்மையாவே நல்லா ஆடுறதுக்காக ஆட வைக்கிறாங்க? நல்லா ஆடுறதுக்கு கடைசியா என்ன நல்லா ஆடினாரு? எப்ப நல்லா ஆடினாரு? அவரு ஏஜ் ஆயிடுச்சுன்னா சொன்னதானா கரெக்ட். பிசினஸ்க்கு தான் ஆட நீ வைக்கிறாங்க. சொல்லுப்பா. ஒரு பக்கம் டிக்கெட் செல்லிங் அதிகமா வருது. இப்போ எப்படி சிஎஸ்கேல நேத்துன்னு ஒரு சின்ன பசங்க எல்லாம் கூப்பிட்டு சிஎஸ்கேல ஆட தெரியும்னா ஃபர்ஸ்ட் சொல்றது தோனி தான். தான் சொல்லுவாங்க. அது தோனியே இவ்வளவு நாள் தோனி ஆடுறதுக்கு காரணமே சிஎஸ்கேக்கு நல்லா காசு வருது அப்படின்றதுனால. டிக்கெட் செல்லிங்லாம் யோசிச்சு பாருங்க. இன்னும் 3 டிக்கெட் நாள் எல்லாம் பிளாக் பண்ணி அதிக காசு விக்கிறாங்க. எவ்வளவு காசு வைப்பாங்க. நான்லாம் ஒரு தடவை புக் பண்ணலான்னு போய் எனக்கு தான் தெரியும் எவ்வளவு ஆச்சுன்ட்டு. எங்க அண்ணா அப்புறம் ஆசைப்பட்டு அதை விட்டு வந்தாரு. ஆர்சிபி மேட்சுக்குலாம் அவ்வளவு காசு. ஒரு காரணம் தானே தோனி வந்து அவர் ஆசைப்படுறாரோ ஆடணும்ட்டு, அது ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன யோசிக்கிறேன் அதான் யோசிக்கிறேன். காசுக்கோசம் தான் ஆட வைக்கிறாங்கன்ட்டு. இன்னொன்னு கம்பேக்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சிஎஸ்கேக்கு வச்ச பேர்லாம் டேடிஸ் ஆர்மி 2 வருஷம் பேனு அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் ஏன் கம்பேக்னா ஃபுல்லா யங்ஸ்டர்ஸா இருக்கிறாங்க. சிஎஸ்கேல சொல்றது என்ன, எல்லாரும் டேடிஸ் ஆர்மி தான் சொல்லுவாங்க. யங்ஸ்டரா இருக்கவே இந்த தடவை கொஞ்சம் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் தெரியாதா, சிம்பிள் மேட்சை கூட கட்சியில எடுத்துன்னு போய் தான் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி இந்த வருஷமும் எதனா சின்ன பசங்களா இருக்கிறாங்க ஃபுல்லா எதனா ஒண்ணு நடக்கும் அப்படின்னு ஒரு இதுதான்.
பிளஸ் இப்ப ஏதாவது சஞ்சு சாம்சன் வந்து கீப்பிங் பண்ணுவாரா இல்ல டோனி கீப்பிங் பண்ணுவாரா? அது சஞ்சு சாம்சன் எத்ததே அதுக்குன்னா தோனியால பண்ண முடியாதுன்னு தான் எடுத்தாங்களே. ஏன்னா இம்பாக்ட் பிளேயரை வச்சு அவரை பேட்டிங்ல வச்சு ஆடிடலாம், அப்படியாச்சும் காசு பார்த்துலான்ற ஒரு இதுதான். சஞ்சு சாம்சன் கீப்பிங் பண்ணுவாரு, தோனி வந்து இம்பாக்ட்ல பேட்டிங் ஆட போறாரு, அவ்வளவுதான். இதான் நடக்க போகுது. இது சஞ்சு சக்கி ஒரு பேக்கப்க்கு விக்கெட் கீப்பர் எடுக்கிறாருனாலே தெரிஞ்சிடும்ல இதான் நடக்க போகுது அடுத்ததுன்ட்டு. அதனால தான் எடுக்கிறாங்க சஞ்சு சாம்சன். மற்றபடி பதிலா அவரை கொண்டு வரலாம். ஆமா, அப்படிதான் ஃபுல்லாவே ஒருத்தருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் தானே. ஒருத்தர் போக போக அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துன்னு வருமா, இந்த மாதிரி தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சஞ்சு சாம்சன், அவ்வளவுதான். இதுதான் சிம்பிள். சரி, சிஎஸ்கே தாண்டி வேற எந்த டீம் ரொம்ப டஃபா இருக்கதா பாக்குறேன்? ரொம்ப சிஎஸ்கே இருக்கு. நம்மளுக்கு எப்பவுமே நம்ம பங்காளி தானே. ரொம்ப பங்காளி எப்பவுமே வருஷம் வருஷம் ஒரு கடப்பார பேட்டிங் கடப்பார பவுலிங்னு வச்சுதான் இருக்காங்க. அவனுங்க எந்த ஆக்ஷனோட ரீப்ளேஸ்மெண்ட்லயே முடிச்சானுங்க, அவனுங்க ட்ரேட்லயே எல்லாத்தையும் முடிச்சானுங்க. அதனால அவனுங்க தான் எப்பவுமே டஃப் தான். இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு அதான், ஒன்னு சிஎஸ்கே ஒன்னு மும்பை, இவங்களுக்கு தான் டஃப் இருக்கும். ஆர்சிபி வருஷம் வருஷம் சொல்றதுதான், ஆர்சிபி கிட்ட இல்லாத பிளேயர்ஸா ஒரு காலத்துல அப்பெல்லாம் கப் அடிக்கல, போன வருஷம் கப் வச்சிட்டாங்க. இந்த வருஷம் டஃப் தருவாங்க. ஆனா போட்டி ரொம்ப காம்படிஷன்னா சிஎஸ்கேக்கு மும்பை தான். மும்பை கப் வச்சு 5 வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 6 வருஷமே ஆயிடுச்சு. சோ அதனால 2 பேருக்கும் ஒரு போட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தடவை அவங்க 2 பேருக்குள்ள காம்படிஷன் 2 பேருக்குள்ள. ఓకే. ఈసారి కప్ ఎవరికి ఆపర్చునిటీ ఉంది? ముంబై ఎవరు కెప్టెన్ ఈసారి? హార్దిక్ పాండ్యా కెప్టెన్. రోహిత్ కెప్టెన్ లేదు. రోహిత్ ఈజ్ అ లీడర్. జస్ట్ ప్లేయర్, నాట్ లీడర్స్, జస్ట్ ప్లేయర్. ఎలా ఉంది రోహిత్ పెట్టుకొని అత్తికి కెప్టెన్సీ ఇవ్వడం? అంటే అప్పుడు ఇప్పుడు మూవ్ ఆన్ అయిపోతున్నాం అంతే. ఒకప్పుడు బాధ ఉండే ఇప్పుడు మూవ్ ఆన్ అంతే. రోహిత్ మూవ్ ఆన్ అయ్యాడు.